எப்போது நிற்பாரே பாராரு பாராரு தன்மான தமிழர் தீமைக்கு தீமைக்க தீபத்தோம் பெரும் தலைவர் நம் மண்ணிலே ஒரு தீய சக்தி ஆளுதே தமிழகமே அடத்தவியா தவிக்குதே மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் ஏங்குதே இணைந்தால் நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம் உறுதியே பாவா தமிழா நாம் எழுவோம் தமிழா இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா ஆண்டது போதும் மக்கள் ஆண்டது போதும் இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா ஊரில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது ரோட்டில் டாஸ்மாக் சரக்கு ஆறா ஓடுது முன்னாள் மாவட்ட தலைவர் செந்தமிழ் மேடைக்கு வாங்க. பல்ராமன் மேடைக்கு வாங்க. மோகன் ராஜா மேடைக்கு வாங்க. வந்துட்டீங்க. எக்ஸ்எம்எல்ஏ காயத்ரி அம்மா வருகிறவர்கள் வரவேற்கிறோம். மாவட்ட பொறுப்பாளர் அருண் கோதண்டம் முத்துகிருஷ்ணன் சகோதரி மலர்மதன் மேடைக்கு வாங்க. மாவட்ட பொருளாளர் திரு பாலாஜி மேடைக்கு வாங்க. அதை தவிர்த்து யாரா இருந்தாலும் கீழே இருந்து ஆதரவு கொடுப்போம். நம் மண்ணிலே ஒரு தீய சக்தியாகவே தமிழகமே அடசவியா தவிக்குதே மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் ஏங்குதே இணைந்தால் நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம் உறுதியே பாபா தமிழா நாம் எழுவோம் தமிழா இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா பாபா தமிழா நாம் எழுவோம் தமிழா இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும். பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே மாதரம் வந்தே மாதரம். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் ரெண்டு கையையும் மேல தூக்கி உறக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு ஓடுற மாதிரி நம்முடைய குரலை எழுப்பணும். சும்மா கையை கட்டி நிக்க கூடாது. நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கின்றார்கள். அதற்கு தகுந்த மாதிரி இருக்கணும். உறக்க குரல் எழுப்பணும். அதே மாதிரி மேடைக்கு நம்ம முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எம்எல்ஏ சொல்லலாம். மற்றபடி யாராவது துணைத் தலைவர் பொதுச் செயலர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் மேடைக்கு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா நம்முடைய நிர்வாகிகள் 3 பேர் வர்றாங்க, 3-4 பேர் முக்கியமான ஆள் இருக்காங்க. அதுக்கு மேல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. கடைசியா நிக்கிறத விட கீழே நின்று பார்த்தா நல்லா இருக்கும். அதனால மேடைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம். தயவு செஞ்சு பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் வந்து தமிழனின் பயணத்திற்கு வருகை தரும் பண்ணையார் நமது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்கும் விதமாக அனைவரும் இருக்கையில் இருந்து எழுந்து இருகரம் மேல் தூக்குங்கள். சகோதர சகோதரிகளே அனைவரும் எழுந்திரியுங்கள். இருகரம் மேல் கை தூக்குங்கள். பாரத் மாதா கி பாரத் மாதா கி. தமிழனின் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் நாயகன் பாரத் மாதா கி. 2 கரத்தையும் உயர்த்தி தமிழ்நாடு அரசாங்க ஆட்சியை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குரல் இருக்கணும். பாரத் மாதா கி பாரத் மாதா கி. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள்
பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போது நம்மிடையே வந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக. பாரத் மாதா கி பாரத் மாதா கி வெல்க வெல்க வெல்கவே. ஆட்சியை பிடிக்க வெல்க வெல்க வெல்கவே. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி. பாரத் மாதா கி. தமிழனின் தலை நிமிர தமிழனின் பயணத்தின் நாயகன் பண்ணையார் என்கிற நயினார் நாயகேந்திரன் வந்து கொண்டிருக்கிறார். பாரத் மாதா கி. தமிழகத்தில் ஆட்சி மலர, தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி ஆட்சி மலர, தமிழனின் நாயகன் தமிழனின் தலை நிமிர வருகை தந்து கொண்டிருக்கிறார் பண்ணையார் என்கிற நம்முடைய நயினார் நாகேந்திரன். மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் அவர்கள் இந்த கூட்டத்தை தலைமை ஏற்று வரவேற்புரை ஆற்றுவார். பாரத் மாதா கி பாரத் மாதா கி. வாராறு வாராறு எங்கள் தலைவர் வாராறு. தமிழகத்தை தலை நிமிர்த்த போராறு. இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய இணை பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களையும் மரியாதைக்குரிய திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் அவர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் அவர்களையும் மதுராந்தகம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அக்கா மரகதம் குமரவேல் அவர்களையும் அண்ணன் நானூர் பக்தவச்சலம் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்களையும் சகோதரி குஷ்பு சுந்தர் மாநில துணைத் தலைவர் அவர்களையும் சகோதரி காயத்ரி தேவி எக்ஸ்எம்எல்ஏ அவர்களையும் இந்த நிகழ்வினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமைக்குரிய அண்ணன் கருப்பு எம் முருகானந்த மாநில பொதுச் செயலாளர்களையும் அருமைக்குரிய சகோதரர் நிகழ்வுடைய இணை பொறுப்பாளர் அருமைக்குரிய அண்ணன் இளங்கோவன் அவர்களையும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் இளங்கோவன் அவர்களையும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் அருமையண்ணன் ஏழுமலை அவர்களையும் ஐஜேகேனுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பட்டியல் தலைவர் அருமை சகோதரர் சம்பத்ராஜ் அவர்களையும் அருமைக்குரிய அண்ணன் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு பி.ஜி. மோகனராஜ் அவர்களையும் அருமைக்குரிய அண்ணன் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு வி. பலராமன் அவர்களையும் அருமைக்குரிய மாவட்ட பொதுச் செயலாளர்கள் அருமை சகோதரர் திரு அருண் கோதண்டம் அருமைக்குரிய சகோதரர் முத்துகிருஷ்ணன் அருமைக்குரிய சகோதரி மலர் மதன் மாவட்டத்தினுடைய மாவட்ட பொருளாளர் அருமை சகோதரர் பாலாஜி இந்த நிகழ்வில் பெரும் பங்காற்றிய அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் அருமைக்குரிய அண்ணன் இந்த நிகழ்வில் ஏற்பாடு செய்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அருமை அண்ணன் முத்துபதி தம்மை அண்ணன் சுந்தரவேல் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்டத்தினுடைய குறிப்பாக மிக 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 முழு மனதோடு இந்த நிகழ்விலே பங்காற்றிய மாவட்டத்தினுடைய அணி பிரிவு தலைவர்கள் அணி பிரிவு நிர்வாகிகள் என்றும் 16 பெற்று பெருவாழ்வது போல இந்த மாவட்டத்திலே 16 மண்டல் தலைவர்களை பெற்று 16 மண்டல் தலைவர்களை பெற்று 16 மண்டல் தலைவர்களும் தங்கத்தினுடைய தங்கங்களாக பாரதிய ஜனதா கட்சியினை இந்த செங்கற்பட்டு மாவட்டத்திலே வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய 16 பெற்று பெருவாழ்கின்ற மண்டல் தலைவர்கள் அனைவருக்கும் மண்டலுடைய நிர்வாகிகள் மண்டலுடைய அணிப்பிரிவு தலைவர்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்கள் திரளாக நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அருமைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி தமிழகத்திலே 2026 நிலவ வேண்டும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு அச்சாதமிடுகின்ற வகையிலே இங்கு குழுமி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அருமை சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செங்கற்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இனிய வணக்கங்களையும் 2026
மலர போகின்ற புதிய ஆட்சிக்கான வாழ்த்துக்களை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் அருமை அண்ணன் மாநில தலைவராக பொறுப்பேற்று பொன்மல செம்மலை நாம் கண்டிருக்கின்றோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரூபத்திலே அருமைக்குரிய அண்ணன் எங்கள் தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் புன்னகை செம்மல், புன்னகை செம்மல், தவழ்ந்து வரும் தென்றல். இந்த தமிழகத்தில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது என்பதனை அச்சாரணுவதாக தமிழகம் முழுக்க இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியினை நீக்க வேண்டும், மக்களுக்கு வளமான எதிர்காலம் அமைய வேண்டும், வாழ்வு சிறக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு மலரட்டும் தாமரை, மலரட்டும் தாமரை, வளரட்டும் தமிழகம், வளரட்டும் தமிழகம், மிளிரட்டும் பாரதம், மிளிரட்டும் பாரதம் என்ற எண்ணத்திலே தமிழகம் தலை நிமிர தமிழரின் சுற்றுப்பயணத்தை சிறப்பாக மேற்கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே செங்கற்பட்டு தெற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற 3 தொகுதிகளிலே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்பதனை இங்கே உறுதியளித்து அருமை நிறைவு செய்து அருமைக்குரிய அண்ணன் இந்த தமிழகத்தினுடைய மாநில இணை பொறுப்பாளர் திரு சுடாகர் ரெட்டிஜி அவர்களை உங்களுடைய உரையாற்ற அழைக்கின்றேன். தமிழ்நாடு மக்கள் தலைவர் பாரதிய ஜனதா கட்சி பிரசிडेंट श्री नयनार नागेंद्रन जी, डिस्ट्रिक्ट प्रेसिडेंट डॉक्टर प्रवीण जी, दिस यात्रा तमिलगम तलै निमिरा तमिलनिन पयनम यात्रा इंचार्ज करपु मुरुगानंदम जी, लोकनाथन जी, मोहन राज जी, गायत्री देवी एक्स एमएलए, प्रेजेंट एमएलए मधुरांतकम एडीएम के एमएलए மரதரம் குமரல், அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரர்களை ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். திஸ் யாத்ரா, திஸ் நயனார் நாகேந்திரன் ஜீஸ் தமிழகம் தலை நிமிரா தமிழனின் பயணம், வளர்ச்சி பயணம், டெவலப்மெண்ட் பயணம், தமிழ்நாடு வளர்ச்சி பயணம். बट त्रिमुखा पैनम, स्टालिन पैनम, करप्शन पैनम, कट्ट पंचायती पैनम, गुंडाइजम पैनम, पीपल्स scams पैनम. That is the reason I am here. But recently Stalin ji started Navaka Chavadi, Vetrivaka Chavadi. But Navaka Chavadi, Tolvi Chavadi. He will go to the house. People will send him to the house. Next 2026, under the leadership of Palaniswamy ji, ADMK, NDA government with the like Krishna Arjuna, like one side Krishna Arjuna is Nayanar Nagendran ji. This NDA Achi Nichayam, our Payanamo Achi Nichayam, Narendra Modi ji's leadership Achi Nichayam. In Tamil Nadu, with these words, Valtikal, Nalvaltikal to this yatra. I came from all the way from Delhi as a Inai Purpalar. I am conveying my Valtikal to my dear brother. He is a people's leader. He will change Tamil Nadu scene with protecting the prestige and protecting the law and order and everything. 2026 election, I am appealing Tamil Makkal to vote NDA, to select NDA Achi, Madhya Arasu NDA, Madhya Arasu, Narendra Modi's leadership, take blessings.
தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம், ரொம்ப சந்தோஷம். அருமைக்குரிய அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவதே லட்சியமாக கொண்டு பயணம் மேற்கொண்டிருக்கின்ற எங்கள் புன்னகை செம்மல் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே உரையாற்ற இருக்கின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் அவர்களே, மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் அண்ணா, மூத்த அண்ணா சுதாகர் டிஜி அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் எனது அருமை சகோதரர் திருக்கச்சியூர் ஆறுமுகம் அவர்களே, மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் அவர்களே, அம்மா பேரவை மாவட்ட செயலர் ஆனூர் பக்தவச்சலம் அவர்களே, மாநில துணைத் தலைவர் குஷ்பு சுந்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எம்எல்ஏ காயத்ரி தேவி அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே, இளங்கோவன் அவர்களே, ஏழுமலை அவர்களே, பாக்கியராஜ் அவர்களே மற்றும் சம்பத் அவர்களே, எத்திராஜ் அவர்களே, செந்தமிழ் முரசு அவர்களே, செந்தமிழ் அரசு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்களா? நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குஷ்பு நடிகர் குஷ்பு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். மற்றும் பலராமன் அவர்களே, அருண் கோதண்டம் அவர்களே, முத்துகிருஷ்ணன் அவர்களே, மலர் மோதன் அவர்களே, பாலாஜி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நன்றி சொல்ல இருக்கின்ற நமது அன்புக்குரிய எனது என்றும் பிஜி மோகனராஜா அவர்களே, நமது தொழில்மலை மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தீபா கார்த்திகேயன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழரின் எழுச்சி பயணமாக இந்த பகுதியில் நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பிரவீன்குமார் அவர்களுக்கு எனது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த பிரவீன்குமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டம் என்று சொன்னால் இந்த மாவட்டம் என்று சொன்னால் இது ஏரிகளுடைய மாவட்டம். ஒருமுறை வெள்ளத்தில் நிரம்பி தவித்த மதுராந்தகம் ஏரி அணை உடைய போகக்கூடிய நேரத்தில் அந்த ராமரும் லட்சுமணன் வந்து அங்கே நின்று ஏரியை காத்ததாக ஒரு ஐதீகம். வாங்க வாங்க வாங்க. இப்ப குஷ்பு வந்திருக்கிறாங்க. ஆக அந்த ஏரியை காத்ததாக ஐதீகம். அந்த அளவிற்கு புகழ்மிக்க இந்த ஏரி இருக்கக்கூடிய மகிழ்ந்தாம ஏரி. அது மட்டுமல்ல, இங்க இருக்கிற எல்லா பகுதி மக்களும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் கோட்டையாக திகழ்ந்த மண் இந்த செங்கல்பட்டு மண். அது மட்டுமல்ல, வேடந்தாங்கு பறவைகளே இங்கு வந்து இருந்ததாக, வெளிநாட்டிலிருந்து வந்து போறதாக வேடந்தாங்கு பறவைகள். இவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் ஊறிய இந்த ஊரில் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக அரசால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலம் இப்பொழுது உங்களுக்கு பார்க்கலாம். ஒரு வீடியோ காட்சி. வரலாறு, கலை, இயற்கை ஆகிய மூன்றையும் ஒருங்கே கொண்ட செங்கல்பட்டு மாவட்டம் இன்று திமுக ஆட்சியாளர்களின் கோர தாண்டவத்தால் சிதைந்து விட்டது. அவன் தாங்க ஊரை கெடுக்கிறதுக்கே பிறந்திருக்கான். 10,000 கோடி மதிப்பீட்டில் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் மதுராந்தகம் ஏரி சீரமைக்கப்படும் என்றார்கள். நெல் மூட்டைகள் மழையில் நனைவதை தவிர்க்க சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்றார்கள். இதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. மதுராந்தகம் அருகே கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து வீணாகி உள்ளன. விவசாயம் மட்டுமில்லை, சுகாதாரத்துறையும் சுக்கு நூறாக சிதறி போய்தான் கிடக்கிறது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சுகாதாரமற்ற கழிப்பறையால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் பிரிவில் மேற்கூரை இடிந்து விழுந்தது. ஆனால் முதல்வரின் வெத்து விளம்பரத்திற்கு மட்டும் அளவில்லை. கல்வியும் மருத்துவம் தான் நம்ம திராவிட மாடல் அரசோட இரு கண்கள் என்று நான் அடிக்கடி சொல்வேன். அது என்ன, நான் ஒரு பாட்டா கூடாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா, நண்பா உருட்டை பழகி கொள்ளடா. இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை திறந்து வச்சுட்டு இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன்.
பெயருக்கு மட்டும் மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு அதில் எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்காமல் பெருமை பேசுகிறார் முதல்வர். குடிநீர் வசதி இல்ல, பாத்ரூம் தண்ணி இல்ல, சரியான வசதிகள் கிடையாது. இன்னொன்னு ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க, ஒரு எமர்ஜென்சி எழுதி கொடுக்குறாங்க. மாத்திரை போய் அந்த பழைய பில்டிங்ல போய் வாங்கிட்டு வாங்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாத்திரைக்கு இங்க வந்து தண்ணி கூட கிடையாது. இந்த வசதி பில்டிங் கூட புதுசா கட்டி என்ன பிரயோஜனம்? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. வெக்கமே இல்லையாடா? எனக்கு எரிச்சல் வருது. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். அப்புறம் ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. இந்த உலகத்துல உள்ள எந்த நகரத்துக்கும் நடக்காத ஒரு கொடுமை இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு திமுக அரசால் நடந்துச்சு. பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 37 பேரில் 3 பேர் உயிரிழந்ததற்கு மாசடைந்த குடிநீரே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு வழங்குற தண்ணிய குடிச்சு மக்கள் இறந்து போனாங்க. நிறைய நோய் வருது, நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களால சாப்பிடுறதுக்கே நாங்க கஷ்டப்படும் போது 10 ரூபாய் கொடுத்து கேன் தண்ணி எங்களால வாங்க முடியாது. செங்கல்பட்டில் உள்ள குப்பை கிடங்கு முறையாக பராமரிக்கப்படாததால் மக்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வேதி எல்லாம் வருது. ஸ்மெல் ஒரு 10 மணி ஆனாக்கா அந்த குப்பை வரது ஓவர் ஸ்மெல் வருது. ஆனா இவ்வளவு இதுல இருந்து மல்லு கட்டி நாங்க ஒருத்தர் தான் எல்லாம் இது கஷ்டப்பட்டோம். எந்த கொம்பனோ குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி வாயாலே வட சுடுவார், நன்றாக வாயாலே வட சுடுவார். திமுக ஆட்சிக்கு வந்தா தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். தாம்பரம் திமுக எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா தனியார் நிறுவனத்திற்குள் புகுந்து அந்நிறுவன நிர்வாகிகளை ஆபாசமாக திட்டி கை கால்களை உடைத்து விடுவதாக மிரட்டிய வீடியோ வெளியாகியும் எஸ்.ஆர். ராஜா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன், மருமகள் ஆகியோர் பட்டியலின பெண்ணை வன்கொடுமை செய்த போது உடனடியாக கைது செய்யாமல் தாமதித்தது ஏன்? செங்கல்பட்டு மாவட்டம் கீரப்பாக்கம் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இரட்டை கொலை செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரை நடுங்க வைத்தது. திமுக அரசு சட்டம் ஒழுங்கையும் காப்பாற்றவில்லை, சமூக நீதியையும் காப்பாற்றவில்லை. மாறாக குற்றம் செய்யும் உடன்பிறப்புகளை மட்டும்தான் காப்பாற்றுகிறார்கள். இதுதான் திமுக ஆட்சி. இப்படி செங்கல்பட்டை உதாசீனப்படுத்தி ஆட்சி நடத்தி வரும் திமுகவை விரட்டி அடித்துவிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தின் வளர்ச்சியை உறுதி செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம். இந்த வீடியோ பாத்தீங்களா? மதுராந்தகம் ஏரிக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கும்னு சொன்னாங்க. 10 பைசா கூட இதுவரைக்கும் ஒதுக்கவில்லை. 10,000 கோடி ரூபாய்க்கு மேலாக நீர் மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னார்கள். ஒன்றியந்தோறும் தானிய கிடங்குகள் அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் இந்த ஒன்றியத்தில், இந்த சித்தாமூர் ஒன்றியத்தில் ஒரு தானிய கிடங்கு கூட அமைக்கவில்லை. இதுதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னது. அறிக்கையை எதுவுமே இதுவரையிலும் செய்யவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் தலைநகருக்கு சென்னைக்கு அருகே இருந்தாலும் எதுவுமே கிடையாது, ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது. நான் அமைச்சராக இருக்கும் பொழுது செங்கல்பட்டில் மகேந்திரா சிட்டி கொண்டு வந்தேன். அதன் பிறகு 20 ஆண்டுகளாக இதுவரையிலும் ஒரு தொழிற்சாலைகள் கூட வந்தது கிடையாது. பக்கத்தில் இருக்க புதுப்பட்டு பள்ளி கிராமத்தில் 33 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டினார்கள். ஆனால் 33 லட்சம் ரூபாய் கட்டி முடித்து 3 மாதத்தில் இடிந்து விழுந்து 5 குழந்தைகள் இறந்து போனதுதான் மிச்சம். அதே மாதிரி சிறுதாவூர் உயர்நிலைப் பள்ளியிலும் இதுபோன்று பள்ளி கட்டிடம் இல்லாமல் உடைந்து விழுந்து அங்கே குழந்தைகள் படுகாயமுற்றதும் இதே செங்கல்பட்டு கிராமத்தில் தான் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கோடி கோடியாக பணங்களை செலவழிக்கிறார்கள். பள்ளி கட்டிடம் இல்லை, பள்ளி கூடத்தில் கழிவறைகள் இல்லை. ஆனால் பொற்கால ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தான் இந்த கடந்த 5 ஆண்டு காலமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள், கஞ்சா, பள்ளிக்கூடங்கள் பக்கத்திலே கஞ்சா விற்கிறார்கள். புதிதாக அதிநவீனமான போதைப் பொருட்கள், மெத்தப்பட்டினா என்னது, மெத்தப்பட்டி மெத்துன்னு சொல்றாங்க. அதிநவீன போதைப் பொருட்கள்லாம் விற்கிறாங்க. அதிநவீன போதைப் பொருட்கள் எங்க இருக்கிறாங்க? ஈசிஆர் சாலையில் உள்ள பகுதிகளில் அங்கே மெத்தப்பட்டின் போன்ற அதிநவீன போதைப் பொருட்கள்லாம் விற்கிறாங்க. ஆனால் கிராமங்களில் கஞ்சா பொருள் விற்கிறார்கள். ஏன்னா கஞ்சா கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆக பணக்காரர்களுக்கு தனியாக போதைப் பொருட்கள்,
அது ஏழைகளுக்காக கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள்லாம் விற்கிற ஒரு மோசமான ஆட்சி கண்டுபிடித்ததற்கு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த ஆட்சியும் இருக்க முடியாது. பாலியல் வன்கொடுமைகள் 10 வயது குழந்தையிலிருந்து நீங்கள் 70 வயது பெண்கள் வரையிலும் இரவு நேரங்களில் இப்படி சரியாக போக முடியவில்லை. எல்லோரும் கஞ்சா போதைப் பொருட்களை போட்டுக்கொண்டு பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும் நம்ம வீட்டு பெண்களாக இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வர்ற வரைக்கும் எல்லோரும் ஈரக்கொலையை கையில் பிடித்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே தான் அதிகப்படியான விபத்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலே தான் அதிகப்படியான தற்கொலைகளும் நடைபெறுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு அரசு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அரசு வெகு விரைவிலே நாம் அகற்றியாக வேண்டும். அதற்கான தேர்தல் ஏப்ரல் 26ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு நாம் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டுகின்றேன். அரசு துறைகளிலே 3 லட்சம் பேருக்கு அரசு துறைகளில் 3 லட்சம் பேர் காலி இடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள். பெண்களுக்கு 35 வயதுக்கு மேலான பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் 35 வயதுக்கு மேலாக பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் யாருக்கேனும் தந்தார்களா? ஒன்றும் தரவில்லை. தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, தமிழை பற்றி பேசுகிறார்கள், திருக்குறளை பற்றி பேசுகிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அவர்களுடைய அந்த மழலை மொழியிலே பேசுகிறார்கள். இன்றைக்கு காசியிலே தமிழ் சங்கம் நடைபெறுகிறது. கன்னியாகுமரியிலிருந்து ட்ரெயின் ஃப்ரீயாக விடப்படுகிறது. தென்காசியிலிருந்து ட்ரெயின்கள் போகப்படுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு ட்ரெயின் போகப்படுகிறது. தமிழின் பெருமை பற்றி பேசுவதற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு இணையாக யாருமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை. கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற முடியவில்லை. வெகு நாட்களாக கிடப்பில் இருந்த தீர்ப்பை நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் நீதிபதிக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நீதிபதி சொல்லியிருந்தும் அதை அகற்ற முடியவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு கலைஞர் கருணாநிதிக்கு மெரினா கடற்கரையிலே அவர்களுக்கு இறந்த பிறகு அவர் உடல் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நீதிக்கு தலைவணங்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் அனுமதி கொடுத்தார்கள், அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தை மதிக்கவில்லை. நீதிபதிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு இம்ப்ளீச்மெண்ட் செய்வதற்கு இன்றைக்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடுமையான குரலை விமர்சித்திருக்கிறார்கள். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இந்த அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்பதை தான் சொல்வதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். கள்ளச்சாராயம் எங்கும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கள்ளச்சாராயத்தை காய்ச்சுபவர்களும் விற்பவர்களும் திமுகவை சேர்ந்தவர்கள். கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் குடி திறந்து போனார்கள். காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். யாரும் அதற்கு இன்றைக்கு ஆதரவு தெரிவிக்காத வகையில் இன்னைக்கு ஒரு மோசமான அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு 50 மாத கால ஆட்சி முடிந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுதும் 17 லட்சம் பேர் கொடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது அந்த 50 ஆண்டுகள் 50 மாதமும் சேர்த்து 50 ரூபாய் தர வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஓல்டு பென்ஷன் தரவில்லை. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பயந்து நடுங்கி போய் கொண்டிருக்கிறது. கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு ஒரு பலமான கூட்டணியாக இருக்கிறது. மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்ல வேண்டும். மெஜாரிட்டியான இடங்களில் வென்று மீண்டும் தமிழகத்தில் ஒரு மக்களாட்சி மலர்வதற்கு நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமது மதிப்புக்குரிய நடிகை குஷ்பு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது உங்கள் முன்னாலே அவர்கள் பேசுவார்கள்.
பாரத் மாதா கி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் பாஜகவின் மாநில தலைவர் அனந்த் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதிமுக சார்பாக வந்திருக்கும் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கிற நம்ம கூட்டணியோட எல்லா தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த தேர்தல், அடுத்த வருடம் வரக்கூடிய தேர்தல் 2026 ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நீங்க மக்களாட்சி தேர்ந்தெடுத்துட்டு மக்களுக்காக பாடுபடுற, மக்களுக்காக கஷ்டப்படுற, மக்களுக்காக மட்டும் வேலை செய்யற ஒரு ஆட்சியை நீங்க அமைக்க வேண்டும். போதும், திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய இந்த ஆட்சி போதும். என்ன ஆட்சி? வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். இதுவரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த பகுதியில வாழ்ற மக்களுடைய வீடியோல நீங்க பேசுனதை பாத்தீங்க. கண்ணீர் விடுறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு தாயாக சொல்றேன், இன்னைக்கு பெண்கள் தமிழகத்துல வெளியில போகும்போது திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். யாருக்காக? எதுக்காக? மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்காக இந்த திமுக ஆட்சியை ஒழிக்கணும், திமுக ஆட்சி போதும். நீங்க யாருக்காக பாடுபடுறீங்க? உங்க குடும்பத்துக்காக பாடுபடுறீங்க. இந்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, இது வரைக்கும் பிறக்காத குழந்தைங்களுக்காக நீங்க பாடுபடுறீங்க. நான் கேட்கிறேன், மக்களுக்காக நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிக்குது, ஒரு மழை பெஞ்சா ரோடு நாஸ்தி ஆகுது, ஒரு மழை பெஞ்சா டெங்கு ஃபீவர் வருது, ஒரு மழை பெஞ்சா பிரச்சனைக்கு பிரச்சனை. இன்னைக்கு யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? தமிழகத்துல குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கா? இல்ல கல்லூரிக்கு போற மாணவர் மாணவிகளுக்கு இருக்கா? இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு பிரச்சனை கூடிய இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல. குழந்தைங்க போதைப் பொருட்களுக்கு இந்த மாதிரி டாஸ்மாக் அடிமையாய் இன்னைக்கு தமிழகம் நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நம்ம பார்த்தோம். பச்சை பசையா இருந்தது தமிழகம். இன்னைக்கு எங்கே சுத்தி பார்த்தாலும் மீனவர்கள் இருக்கட்டும், இல்ல நம்ம விவசாயிங்க இருக்கட்டும், இல்ல சிறு தொழில் செய்யறவங்க இருக்கட்டும், நெசவாளர்கள் இருக்கட்டும், எல்லாரும் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்க. இன்னைக்கு பெண்கள் கஷ்டத்துல இருக்காங்க. நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண் முன்னேறணும், பெண்களுக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க இதுவரைக்கும் இந்தியாவிலே நம்ம பார்க்காத ஒவ்வொரு விஷயத்திலையும் பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. சிறு தொழில்கள், நீங்க மத்தவங்களுக்கு ஏன் வேலை செய்யணும்? நீங்க உங்களுடைய தொழில் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. லோன்ல இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லா வசதிகள் உங்களுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஆனா தமிழகத்துல மட்டும் என்ன நடக்குது? தமிழகத்துல இருக்கிற கூட்டணி சொல்லும் போது நான் உனக்காக நீ எனக்காக, நான் உனக்காக சம்பாதிக்கிறேன் நீ எனக்காக சம்பாதிச்ச போதும், அந்த வகையில மட்டும்தான் வேலை நடக்குது. நான் கேட்கிறேன், இது வரைக்கும் மறுபடியும் அடுத்த வருடம் நாங்க ஆட்சிக்கு வந்துடும் ரொம்ப பேராசையோட தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க திமுக. ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும். அதுக்கான எல்லா வேலைகள் இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய ஃபேத், நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம மதம் எது இருந்தாலும் இன்னைக்கு நீங்க திருப்பூர் குன்றத்துல நீங்க உச்சமலையில தீபம் ஏத்த கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தும் நீங்க அது அனுமதிக்கல. இதுக்கப்புறம் ஜட்ஜ் சுவாமிநாதன் அவர்கள் உங்களுக்கு அனுமதிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இம்பீச்மெண்ட் அவருக்கு எதிராக நீங்க போட்டிருக்கீங்க. மறுபடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லா ஜட்ஜஸ் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனா நீங்க உங்க குடும்பத்திலே இருக்கிற பெண்கள் கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வீட்டுல எல்லா பூஜை நடக்கும், எல்லா வசதிகள் நீங்க பண்ணி கொடுப்பீங்க. கோயிலுக்கு முன்னாடி நின்னுட்டு தலைக்கு ஒரு நல்ல பட்டைய போட்டுட்டு நல்ல மல்லிப்பூ வச்சுட்டு நல்லா கையில கழுத்துல கயிறெல்லாம் கட்டிட்டு நீங்க கோயில் முன்னாடி நின்னுட்டு கோபுரம் வாசல்ல நின்னுட்டு நீங்க பூஜை வைப்பீங்க, போட்டோ எடுப்பீங்க. அது மட்டும் நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா? ஆனா நாங்க எதுலயும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சொல்லிட்டு நாஸ்தி நான் சொல்லிட்டு நீங்க போயிட்டு எல்லா வேலையும் செய்வீங்க. ஆனா இங்க இருக்கிறது மக்கள் பூஜை செய்யக்கூடாது. இது எந்த விதத்துல நியாயம்? மக்கள் நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்களா?
ஏமாந்தது போதும். மக்கள் இனிமே ஏமாறதுக்கு தயாராக இல்ல. நான் கேக்குறேன், இது வரைக்கும் நீங்க தமிழகத்துல கடந்த 5 வருடத்துல என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன தமிழகத்துல முன்னேற்றம் பார்த்திருக்குமா? திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இது வரைக்கும் 65% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமா இருக்கு. 65% நினைச்சு பாருங்க. 1% 2% கிடையாது, 65%. எங்கே போறது? தாய்மார்கள் எங்கே போவாங்க? வீட்டுல ஆண்கள் வேலைக்கு போகும்போது வீட்டுல அம்மாவோ மனைவியோ என் பெண் குழந்தை இல்லைன்னா என் சகோதரி வீட்டுல தனியா இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு போனோம்னா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வெளியில போறாங்க. திரும்பி வீட்டுக்கு வந்தாக்கா அவங்க ஒழுங்கா இருக்காங்க, ஒரு போன் வந்தாக்கா பயந்துட்டு எடுக்கிறாங்க. எல்லாம் ஓகேயா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? தண்ணி கிடையாது, சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து கிடையாது. உங்களுக்கு சுகாதார விஷயத்துல எதுவுமே பண்ணல நீங்க. நான் கேக்குறேன், எல்லா ரோடு செனட் ஆஃப் ரோடுக்கு போது அந்த ரோட்ல எங்கேயாவது குழி பார்த்திருக்கீங்களா? எல்லா ரோடு எங்க மந்திரிகள் வீட்டுக்கு போகுது அந்த ரோட்ல எங்கேயாவது தண்ணி தேங்கி நிக்கிறது பார்த்திருக்கீங்களா? அந்த ரோட்ல குப்பைகள் இருக்கிறது பார்த்திருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு எந்த ரோடு போகுது அது மட்டும் சுத்தமா இருக்கணும், அது மட்டும் கரெக்டா இருக்கணும். அங்க கரண்ட் போகாது, அங்க குப்பை இருக்காது, அங்க 24 மணி நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்போ உங்களுக்காக நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா இல்ல மக்களுக்காக நீங்க வந்தீங்களா? திமுக பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியுது, நீங்க பண்றது வெறும் உங்களுக்காக. நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க நண்பர்களுக்காக நீங்க ஆட்சி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. போதும், இதுக்கப்புறம் நாங்க ஏமாறதுக்கு தயாரா இல்ல. வரும் தேர்தல்ல 2026 ஏப்ரல்ல நம்மளுடைய கூட்டணி ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஜெயிச்சிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுப்போம். கொடுப்பீங்களா இல்லையா? அடுத்த ஆட்சிக்கு வரப்போது யாரு? நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது பெண்களுக்கு நீங்க முன்னாடி சொல்லணும். பெண்கள் கிட்ட குழந்தைங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லணும். அடுத்த ஆட்சிக்கு முதலமைச்சர் யாரு? மறந்துடாதீங்க. அடுத்த ஆட்சி வரும்போது நம்ம கூட்டணி இருக்கும். நம்ம கூட்டணி ஜெயிச்சாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம், மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், நம்ம பசங்களுடைய எதிர்காலம் நல்ல உருவாக்குவோம். அதுக்காக பிரதமர் நரேந்திர மோடியும் நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைஞ்சாதான் தமிழகம் முன்னேறும். அதுக்காக நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். பாரத் மாதா கி நன்றி. அருமை அண்ணனுக்கு இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியினை குத்தி கிழித்து சூரசம்ஹாரம் செய்து 2026 தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அமைய அண்ணனுக்கு இந்த முருகப்பெருமான் ஆயுதமான வேலை செங்கற்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அளிக்கும். களத்தில் நைனார் களக்கும் நைனார் களத்தில் நைனார் களக்கும் நைனார் பண்புள்ளம் கொண்டவர் அரவணைக்கு தெரிந்தவர் தெய்வ வழி. இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர் கோபாலகிருஷ்ணன், அருமை சகோதரர் இ கே தினகர், அருமை சகோதரர் ஏ கே ஜபராஜ், அருமை சகோதரர் தேவாலிங்கம் உள்ளிட்டவர்களுக்கும் அருமைக்குரிய மண்டல தலைவர்கள் திரு இந்த மண்டலுடைய தலைவர் உதயமணியும் பங்கேற்றிருக்கின்றார். அருமை சகோதரர் மோகன்குமார் பங்கேற்றிருக்கின்றார். அருமை சகோதரர் ஜி எம் சுரேஷ், அருமை சகோதரர் ஆகாஷ், அருமை சகோதரர் ராஜேந்திரன், அருமை சகோதரர் ஏழுமலை, அருமை சகோதரர் யுவராஜ், சகோதரர் யுவராஜ், குணசேகர், மண்டல் தலைவர் ராஜ்நாராயணன், வி கண்டிவேல், பிரபாகரன், சிலம்பரசன், உதயமணி, மோகன்குமார், யுவராஜ், தினகரன், சண்முகம் பங்கேற்றிருக்கிறார்கள். அருமை சகோதரர் விஜயலட்சுமி பங்கேற்றிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகிகள்
சுரேஷ் ராஜன், பெருமாள், சசிகுமார், ஜானகி தினகரன், கோதன்ராமன், ரேவதி பல்லவனம், சம்பத்குமார், ஸ்ரீதர், முருகன் பங்கேற்றிருக்கிறார்கள். அணியினுடைய தலைவர்கள் சந்தோஷ்குமார், தாமோதரன், செந்தில்குமரன், ராமச்சந்திரன், மகேஷ், நதியாலிங்கமூர்த்தி, குமார் பங்கேற்றிருக்கிறார்கள். பிரிவுடைய தலைவர்கள் முருகன், கந்தசாமி, மேகநாதன், கமலக்கண்ணன், ஜெயமுருகன், ஸ்ரீதர், சுரேந்தர், ரூபச்சந்திரன், விஜயன், ஜானகிராமன், ஹரிஹரன், சீனிவாசன், தவமித்ராஜ், கீதா, சிவராமன், கல்யாண்குமார், டி எஸ் சர்க்குணம், என் ராஜன், பிரபு, துரைபாபு, செந்தில், ஸ்ரீதர், முத்துக்குமார், குருநாதன், விபின், செந்தில்குமார், முருகன், செல்வகுமார், கேவி, அன்பு, ஏ நாராயணன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அருமை சகோதரர் மாநிலத்தினுடைய முன்னாள் செயற்குழு உறுப்பினர் திரு எம் எஸ் ஜெயின் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே மாநில பொதுக்குழு உறுப்பினர் தேவலிங்கம், பாரதி, ரூபாவதி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைவருக்கும் அருமை அண்ணன் திரு முன்னாள் மாவட்ட தலைவர் திரு பி ஜி மோகனராஜா அவர்கள் நன்றி உரையாற்றுவார். பாரதத்தின் தலைவன் நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்த்துக்களுடன், அமித்ஷா அவருடைய வாழ்த்துக்களுடன், நாளைய ஆட்சி எடப்பாடியார் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன்